ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إقرارا به وتوحيدا، وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، அல்லாஹ்வின் அடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களாக நம்மை படைத்து முஸ்லிம்களாக இந்த மார்க்கத்தை செயல்படுத்தி முஸ்லிம்கள் சகோதரத்துவத்தை பேணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹ்வின் அடியார்களே, பொதுவாக மனிதர்களுக்கு மத்தியில் அந்த இணக்கமும் பிணைப்பையும் ஏற்படுத்துவதற்கு மிக முக்கியமான காரணம் நல்லெண்ணம் கொள்வது, பிறரை யூகிக்காமல் இருப்பது, பிறரை தவறான முறையில் அவரை பற்றி ஒரு முடிவுக்கு வந்து விடுவது. அல்லாஹ்வின் அடியார்களே, இதைத்தான் மார்க்கம் அவ்வன் யூகம், யூகிப்பது என்ற அடிப்படையில் பேசுகிறது. இந்த யூகிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இந்த கெட்ட எண்ணம் கொள்ளுதல் அல்லது தவறாக ஒருவரை பற்றி நினைத்தல் என்பது அல்லாஹ்வின் அடியார்களே, முஸ்லிம் சமூகத்தை, முஸ்லிமின் வீடுகளை அழிக்கக்கூடிய விஷயங்களில் மிக முக்கியமான ஒன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அது இந்த யூகம். வீணான சந்தேகங்கள், வீணான சலனங்கள், தேவையில்லாத கேள்விகள், தேவையில்லாத கெட்ட எண்ணங்கள் நம்மை பாழ்படுத்தி கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் தன் திருமறையை சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن. ஈமான் கொண்டவர்களே, அதிகமாக யூகிப்பதிலிருந்தும், அதிகமாக யோசிப்பதிலிருந்தும், கெட்ட எண்ணம் கொள்வதிலிருந்தும் நீங்கள் உங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள், நீங்கள் உங்களிலிருந்து தூரமாக இருங்கள். இவ்வாறு அதிகமாக யோசிப்பதை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று மார்க்கம் தெளிவாக சொல்கிறது. இன்னும் அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், இன்ன பஅத-ظن இஸ்முன். இன்னும் சொல்ல போனால் சில எண்ணங்கள், இவ்வாறு யூகிப்பது, இவ்வாறு நினைப்பது, தானாகவே ஒரு முடிவுரைக்கு வந்து ஒருவரை பற்றி நினைப்பது, அது பாவமாக கூட ஆகிவிடும், அது பாவமும் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். நம் வாழ்க்கை, யாரோடு எல்லாம் நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. முதலில் நம் மனைவி, நம் பெற்றோர்கள், நம் பிள்ளைகள். நாம் யாருக்காவது வேலை செய்வோம் அல்லது யாருக்காவது வேலை கொடுப்போம். இந்த வட்டத்திற்குள் இந்த யூகம் என்ற ஒரு நோய் ஒரு மனிதனுக்கு வந்து விட்டது என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, அவன் வாழ்க்கை செழிக்காது. இந்த யூகம் என்ற இந்த கொடிய விஷயத்தை எப்போது தன் வாழ்க்கையினுடைய வட்டத்திற்குள் கொண்டு வந்து விடுகிறான் என்றால், தன் வாழ்க்கையின் நிம்மதியை
இழந்தவனாகத்தான் அவனால் இருக்க முடியும். தன் மனைவியிலிருந்து, தன் தாய் தந்தையரிலிருந்து, தன் சகோதரர்களிலிருந்து, தன் நண்பர்களிடமிருந்து, தான் வேலை செய்யக்கூடிய இடங்களிலிருந்து எல்லாவற்றிலும் யோசித்து பாருங்கள். மார்க்கம் அதை தான் தடுக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن. ஈமான் கொண்டவர்களே, அதிகமாக யூகிப்பதிலிருந்து நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதிகமாக யோசனை செய்ய வேண்டாம், தப்பாக எண்ணம் கொள்ள வேண்டாம், சந்தேகிக்க வேண்டாம். இவர் இப்படித்தான், அவர் அப்படித்தான், இவர் என்ன செய்வார் என்று எனக்கு தெரியாதா, இவர் என்ன பண்ணுவார் எனக்கு தெரியாதா, இவர் எனக்கு எதையெல்லாம் செய்து விடுவார் என்று தெரியாதா 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 என்று யூகத்திலேயே வாழ்க்கையை தொலைத்தவர்கள் எத்துணை பேர். அந்த யூகத்தினாலேயே உறவுகள் பிரிந்தது எத்துணை பேர். அந்த யூகத்தினாலேயே தலாக்குகளும் குலாக்களும் ஆகினது எத்துணை பேர். அந்த யூகத்தினாலேயே பெற்றோர்களின் உறவுகளை முறித்தவர்கள் எத்துணை பேர். அந்த யூகத்தினாலேயே நல்ல நண்பர்களை இழந்தவர்கள் எத்தனை பேர். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இன்னும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக இந்த யூகிப்பது, இந்த இவ்வாறு யூகிப்பது, தப்பான எண்ணங்களை கொண்டு யூகித்து பேசுவது பேச்சுகளிலேயே மிகவும் பொய்யான பேச்சுகள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஒரு சிறிய எடுத்துக்காட்டு, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்க்கையில் நடந்தது நமக்கு பாடமாக வேண்டாமா? என்ன நடந்தது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முஃமின்களின் தாய், அஸ்-சித்தீகத்து பின்து சித்தீக், உண்மையாளரின் மகளான உண்மையாளி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு சுமத்தப்பட்டது. நமக்கெல்லாம் தெரியும் அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் எல்லாம் அறிந்த ஒரு விஷயம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்திற்கு ஒரு போர்க்கள பயணத்தில் திரும்பி வரும்போது அந்த ஹவுதஜ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வாகனத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் இருந்தார்கள். ஒரு இடத்திலே வெளியே சென்ற அந்த இடத்தில் தங்களுடைய கழுத்து மாலையை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தொலைத்து விட்டார்கள். தொலைத்த அவர்கள் அதை தேட சென்று விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மெலிந்தவர்களாக இருப்பதினால் அவர்களுடைய இடையை கணக்கில் கொள்ளாமல் அவர்கள் அது உள்ளேதான் இருந்தார்கள் என்று கொண்டு படை புறப்பட்டு விட்டது. தனியாக தன்னந்தனியாக நின்று விட்டார்கள். பின்னால் வந்த சஹாபி அல் ஜலீல், மகத்துவமிக்க சஹாபி சஃப்வான் பின் முஅத்தில் அஸ்-சுலைமி அஸ்-சுலமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னால் வருகிறார்கள். போர்க்கள பிரச்சனைகளையும் போர்க்கள விஷயங்களையும் முடித்துவிட்டு பின்னால் வருகிறார்கள் சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு. முஃமின்களின் தாய் தனது தாயான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்க்கிறார்கள். எதுவும் பேசாமல் ஏறுகிறார்கள், ஒட்டகத்திலே ஏறுகிறார்கள், கூட்டு வருகிறார்கள் மதீனாவிற்கு. என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி முஃமின்களின் தாய் தனியாக விடப்பட்டு விட்டார்கள். அவர்களை கூட்டி வந்து மதீனாவிலே விடுகிறார்கள். என்ன நடந்தது? என்ன நடந்தது? அப்துல்லா இப்னு சபா என்ற அந்த யூதன், அந்த யூதனின் தலைமையில் மாபெரும் அவதூறை பரப்பினார்கள். மாபெரும் அவதூறை மக்களுக்கு மத்தியிலே பரப்பினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சேர்த்து வைத்து இந்த யூகத்தை பரப்பி விட்டார்கள், அவதூறை பரப்பி விட்டார்கள். அதுவும் தெரிந்தோ தெரியாமலோ முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சில பேர் இதில் விழுந்து விட்டார்கள். பெரும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாகினார்கள். பெரும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாகினார்கள். மாபெரும் பிரச்சனை, மாபெரும் கவலையில் ஆழ்ந்திருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சுத்தப்படுத்தினது யார்? தூணின்றி வான்படைத்த ரப்புல் ஆலமீன். தூணின்றி வான்படைத்த ரப்புல் ஆலமீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை தூய்மைப்படுத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, இவ்வாறு இது ஒரு மாபெரும் அவதூறு என்பதை அல்லாஹ் தன் திருமறையிலே
இதை எவ்வாறு காண்பிக்கின்றான் என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே சொல்கிறான், ரப்புல் ஆலமீன், கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்க் இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும் லா தஹ்ஸபூன் லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லக்கும் பல் ஹுவ கைருன் லக்கும். இந்த அவதூறை கொண்டு வந்தார்களே, நிச்சயமாக நபியின் மனைவியின் மீது இட்டு கட்டியவர்கள் உங்களில் ஒரு குழுவினர் தான். அதை உங்களுக்கு தீமையாக கருதாதீர்கள், மாறாக அதுவும் உங்களுக்கு ஒரு நன்மைதான். மேலும் அல்லாஹ் பின்வருமாறு அந்த வசனத்தில் கூறுகிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் நம் தலைப்பிற்கு தேவையானது. லௌலா இத் சமிஅ்துமூஹு ظنல் முஃமினூன் வல் முஃமினாத் பிஅன்ஃபுஸிஹிம் கைரா வகாலு ஹாதா இஃப்கும் முபீன். அல்லாஹ் தன் திருமறையை சொல்கிறான், இதனை நீங்கள் செவியுற்ற போது, இப்படிப்பட்ட இந்த அவதூறை உங்கள் காதில் நீங்கள் செவியுற்ற போது, முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் தங்களை பற்றியோ தங்களை சார்ந்தவர்கள் பற்றி நன்மையை எண்ணி நல்லெண்ணத்தை கொண்டு இது தெளிவான ஒரு அவதூறு என்று நீங்கள் சொல்லி இருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே இதை கேட்கிறார். இப்படிப்பட்ட அவதூறு உங்கள் காதுகளுக்கு வரும் பொழுது, முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும், இது தூய்மையான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்று நீங்கள் சொல்லி இருக்க வேண்டாமா என்று இந்த வசனத்திற்கு தஃசீரை கொடுக்கும் பொழுது, இந்த வசனம் இதற்காகத்தான், இந்த விஷயத்திற்காகத்தான் இறங்கப்பட்டது என்று ஷேக் சாதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்குகிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இது என்ன பாடத்தை நமக்கு கற்பித்து தருகிறது? பாடம் ஒன்றே ஒன்றுதான், யூகிக்காதீர்கள். குடும்பம் நாசமாக ஆகிவிடும். வேண்டாம், இந்த யூகம் வேண்டாம், இந்த தவறான எண்ணம் கொள்ள வேண்டாம். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த யூகம் எத்துணை பேர் வாழ்க்கை கெடுத்ததாக இருக்கிறது. இந்த தவறான எண்ணங்கள் எத்துணை குடும்பங்களை நாசமாகனதாக இருக்கிறது. உறவுகளை முறிக்க செய்யவும் நல்ல பழக்க வழக்கங்களை இழக்க செய்வதற்கும் காரணம், அடித்தளம் இந்த யூகிப்பது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சத்திய இந்த சஹாபியா, அல்லாஹ்வின் தூதருடைய உற்ற மனைவியார், அவர்கள் வாழ்க்கையின் மூலமா நமக்கு கிடைத்த பாடம் இன்னும் சில விஷயங்களில் வருகிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதரிடம் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரிடம் வந்து என்ன சொல்கிறார்கள்? பிள்ளை பெற்று எடுத்திருக்கிறார்கள். ஒரு சஹாபி, ஒரு மனிதர் சஹாபி அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் பிள்ளை பெற்றெடுத்து வருகிறார்கள். வந்து என்ன கேட்கிறார்கள்? யா ரசூலல்லாஹ், நானும் எனது மனைவியுடைய நிறம் வேறு, என் பிள்ளையுடைய நிறம் வேறாக இருக்கிறது. எங்களுடைய நிறம் வேறு, நாங்கள் பெற்றெடுத்த இந்த பிள்ளை வேறு நிறத்தில் இருக்கிறது என்ற சந்தேகம் வந்துவிட்டது. தன் மனைவியின் மீது ஒரு சந்தேகத்தை அவருக்கு எழுப்பிவிட்டது. யாரிடம் வருகிறார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரிடம் வந்து இதை சொன்னவுடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை கேட்கிறார்கள். ஏனெனில் அந்த சஹாபிக்கு உடனடியாக தெளிவை ஏற்படுத்திவிட வேண்டும். இது ஒன்றும் தவறான விஷயம் அல்ல, நீ தவறாக சிந்திப்பது போல், தவறாக யூகிப்பது போல் விஷயம் அல்ல. ஒரே ஒரு கேள்வியை கேட்டார்கள் அல்லாஹ்வின் தூதர், உன்னிடம் ஒட்டகங்கள் இருக்கிறதா என்று கேட்டார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ், என்னிடம் ஒட்டகங்கள் இருக்கிறது. சரி, அந்த ஒட்டகங்கள் என்ன நிறத்தில் இருக்கிறது என்று கேட்டார்கள். அந்த ஒட்டகங்கள் சிவப்பு நிறத்தில் இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த ஒட்டகத்தினுடைய குட்டிகளில் ஏதேனும் வேறு கருப்பு நிறத்தில் இருக்கிறதா என்று கேட்டார்கள். அதாவது அந்த ஒட்டகத்தின் தாயும் தந்தையும் சிவப்பு நிறத்தில் இருக்க, அதே ஒட்டகத்தினுடைய குட்டிகளில் ஒன்று எல்லாம் சிவப்பில் இருக்க, ஒன்று மட்டும் கருப்பில் இருக்கிறது, அது ஏன் என்று அல்லாஹ்வின் தூதரை கேட்கிறார்கள் அந்த சஹாபியிடம். அவர் அதற்கு சொல்கிறார், இது பாரம்பரியமாக வந்ததாக இருக்கும், இதன் குடும்பத்தின் பாரம்பரியமாக வந்ததாக இருக்கும். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், அதே போலத்தான் இதுவும், அதே போலத்தான் நீ பெற்றெடுத்த பிள்ளையும். இந்த பிள்ளையின் நிறம் உன் குடும்பத்தின் பாரம்பரியத்தில் ஒன்றாக வந்திருக்கும். இது உண்மை அல்லாஹ்வின் அடியார்கள், இது அடிப்படை.
அவர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே கேட்கிறார், நீ வைத்திருக்கக்கூடிய ஒட்டகங்களின் நிறம் தாயின் தந்தை நிறத்திற்கு ஒற்றதான் எல்லா குட்டிகளும் இருக்கிறதா, அல்லது ஒரு சில ஒட்டகங்கள் வேறு நிறத்தில் இருக்கிறதா என்று கேட்டதற்கு அவர் சொல்கிறார்கள், இது முன்னால் சென்ற வேர்வையினால், அதாவது வியர்வை என்ற என்ன அர்த்தம் என்றால் பாரம்பரியத்தினால், மறுபணு மூலியமாக, அதாவது மரபணு மூலியமாக பாரம்பரியத்தினில் வந்ததால். அதையே அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், பிள்ளைக்கும் இதுவும் அதே போலத்தான். அல்லாஹ்வின் அடியார்களே, யூகிப்பதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான. எவ்வளவு அழகாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை கையாண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். யூகம் மனிதனை அழித்துவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. யூகங்கள் வைப்பதிலிருந்து அல்லாஹ் நம் முஸ்லிம்களையும் அனைவர்களிருந்தும் இந்த விஷயத்திலிருந்து மென்மேலும் ஒருபோதும் இந்த பழக்கத்தை இல்லாத மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி புரிவானாக. வஅகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தன் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. அல்லாஹ்வின் அடியார்களே, எந்த அளவிற்கு யூகிப்பது, தவறாக நினைப்பது என்பது மார்க்கம் தெளிவாக நம்மை தடுத்திருக்கிறதோ, கெட்ட எண்ணம் கொள்வது, தவறான சுபஹாத்துகளையும் தவறான ஊசலாட்டங்களையும் மனதிற்குள் போடுவதை தவிர்க்கிறதோ, அதே போல் தீமைக்கு இவர் அறியப்பட்டவர், இவர் தீமையினால் தெளிவாக அறியப்பட்டவர் என்பவர் ஒருவர் இருந்தால் அவரிடமிருந்து நாம் முன்னெச்சரிக்கை கொள்வதில் எந்த தவறும் இல்லை. இவர் தீமையை செய்வார், இவர் தீமைக்கு உரியவராக இருப்பார், இவர் தீமை நம்மை தீண்டிவிடும், இந்த தீமை நம்மை தீண்டிவிட்டால் நாமும் நம் பிள்ளைகளும் நம் குடும்பங்களும் இதனால் பிரச்சனைக்கு உள்ளாகுவோம், அல்லது அசத்தியத்திற்கு போய்விடுவோம் என்ற அந்த பயம் இருக்கும் பொழுது ஒருவர் தன்னை தற்காப்புவதற்காக, இந்த விஷயத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த எண்ணம் கொள்வதில் மார்க்கம் அனுமதி தந்திருக்கிறது. சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாஹ் ஒரு மாபெரும் அறிஞர்களில் ஒருவர் சொல்கிறார்கள், மினல் அஜப் அன் யுظن அஹ்லு ஷர் அஹ்லல் கைர். தீமை, அதாவது தீமையானவர்களை நல்லவர்கள் என்று நல்லெண்ணம் கொள்வது மிகவும் ஆச்சரியத்துக்குரிய விஷயமாகும் என்று சொல்கிறார்கள். ஏனெனில் உண்மையிலேயே தீமைக்கு இவர் கிட்ட போனாலே தீமைதான், இவரிடம் சென்றாலே நமக்கு பிரச்சனை தான், இவர் நம்மிலே நேரடியாக பல ஆதாரங்களோடு நிரூபணமாகிவிட்டுள்ளது, இவரிடம் சென்றால் நமக்கு பிரச்சனை இருக்கிறது என்றால் ஒருவன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தன் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்கும் எந்த தடங்களும் இல்லை என்பதை மார்க்கம் தெளிவாக குறிப்பிடுகிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போலத்தான் ஒரு முறை இஅ்திகாஃபிலே அல்லாஹ்வின் தூதர் இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இஅ்திகாஃபுடைய அமர்விலே சஹாபியா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியார் சஃபியா அவர்கள் வருகிறார்கள். அவர்களுடன் அல்லாஹ்வின் தூதர் உரையாடுகிறார்கள். தூரத்திலிருந்து சஹாபாக்கள் வருகிறார்கள். தூரத்திலிருந்து சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரையும் அவர்களின் மனைவியிடம் உரையாடுவதையும் தூரத்திலிருந்து கண்டதுடன் அதை அல்லாஹ்வின் தூதர் பார்த்து விட்டார்கள். பார்த்துவிட்டு அவர்கள் மனதில் ஏதேனும் கொள்ளவில்லை என்றாலும் என்னை பற்றி நீங்கள் தவறாக எந்த எண்ணமும் நீங்கள் வைத்துவிடக் கூடாது, என்னை பற்றி நீங்கள் தவறாக யூகித்து விடக் கூடாது என்பதை அந்த இடத்திலேயே தெளிவுபடுத்துவதற்காக அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்தார்கள்? அவர்களை கூப்பிட்டார்கள். அலா ரிஸ்லிகுமா, அவர்களை அழைத்தார்கள். அவர்களை அழைத்து இன்னஹா சஃபியா, இவர்கள் என் மனைவி சஃபியா என்று அவருக்கு அறிவிப்பு செய்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்கிறார்கள் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன், யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே உங்களையா நாங்கள் சந்தேகிப்போம். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் பின்னால் சொல்கிறார்கள், இன்ன ஷைத்தான் யஜ்ரி மஜ்ரா தமில் ஆதம், ஏனெனில் ஷைத்தான்
மனிதனுடைய விழாக்களிலும் எலும்புகளிலும் ஓடிக்கொண்டிருப்பான். எந்த எண்ணத்தை போடுவான் என்பது நமக்கு தெரியாது என்ற அந்த அடிப்படையை அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு விளக்குகிறார்கள். இதே போலத்தான் அல்லாஹ்வின் அடியார்களே உலமாக்கள் தவறான எண்ணத்தை கொள்வதற்கு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தக்கூடாது. பயணத்திலே ஒருவர் நோன்பை விட்டிருக்கிறார். ஒன்று, நோன்பை விட்டிருக்கிறேன் என்பதனால் மக்களுக்கு மத்தியில் சாப்பிடுவது. ரமதானுடைய நேரத்தில் அவர் பயணத்தில் இருக்கிறார், பயணத்திலிருந்து வந்திருக்கிறார். ரமதான் தோ வருகிறது, வலில்லாஹில் ஹம்த். பயணத்தில் இருப்பார். நோன்பு விடுவதற்கு அனுமதி இருக்கிறதா? கதா செய்து கொள்ளலாம் பின்னால் ஒரு நாளில். ஆம், அனுமதி இருக்கிறது. ரமதானுடைய நோன்பை விடுவதற்கா? ஆம், அனுமதி இருக்கிறது. யாருக்கு நோன்பை பிடிப்பது கஷ்டமாக ஆகிவிடுமோ அவர்களுக்கு விடுவதே சிறந்தது என்று மார்க்கம் தெளிவாக கூறுகிறது. சரி, அந்த நோன்பை விட்டுவிட்டேன் என்பதனால் நான் சாப்பிடுவேன் என்று மக்களுக்கு மத்தியில் வெளிப்படையாக சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்ளும் உலமாக்கள் சொல்கிறார்கள். அதே போலத்தான் அதை பார்ப்பவர்களும் நோன்பை சாப்பிட்டு விட்டார், நோன்பை விட்டு விட்டான், மக்களுக்கு மத்தியில் நோன்பை பிடிக்காமல் ஒரு காபிராக இருக்கிறான், மார்க்கத்துடைய 5 தூண்களை விட்டு விட்டான் என்று அவரை குறை சொல்வது, இது எல்லாம் தீய எண்ணங்களில் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதே போலத்தான் அல்லாஹ்வின் அடியார்களே பிரயாணத்திலே இருப்பார், முன்னாடியே ஜம்மு செய்திருப்பார், தொழுவிருப்பார், பள்ளியில் வந்து அமர்ந்திருப்பார். உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள்? தவறான எண்ணத்தை உருவாக்க வேண்டாம். நீங்கள் முன்னாடியே நீங்கள் தொழுவி இருந்தாலும் சரி, நீங்கள் ஜமாத் பள்ளிக்குள் வந்து விட்டால் அந்த உபரியோ அவர்களோடு நின்று நீங்கள் தொழுது விடுங்கள். அது உங்களுக்கு உபரி காணிக்கையாக மாறிவிடும். ஏனெனில் மக்களுக்கு மத்தியில் தவறான ஒரு எண்ணத்தை உருவாக்கி விட வேண்டாம். இவ்வாறு ஒவ்வொரு இடத்திலும் பாருங்கள், தவறான எண்ணத்தை வைத்துக் கொள்ளக் கூடாது, யூகிக்க கூடாது என்று மார்க்கம் தெளிவாக சொல்கிறது. ஆனால் நாமோ இங்கு அவர் சதக்கா ஏன் செய்கிறார் தெரியுமா? அந்த நியத் என்னவென்று எனக்கு தெரியும். லா இலாஹ இல்லல்லாஹ். சதக்கா ஒருவர் தர்மம் செய்வார், அவர் ஏன் தெரியுமா தர்மம் செய்கிறார்? இதற்காகத்தான் தர்மம் செய்கிறார். அவர் ஏன் தெரியுமா இவ்வாறு பேசுகிறார்? இதற்காகத்தான் பேசுகிறார் என்று யூகித்து 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 எல்லா உறவுகளையும் துண்டித்து லா இலாஹ இல்லல்லாஹ் மன நிம்மதி இல்லாமல் வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டுமா? அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. யூகிப்பதிலிருந்து அல்லாஹ் நம்மை தூரமாக்குவானாக. அது முக்கியமாக நம் மனைவிகளிடம், முக்கியமாக நம் பிள்ளைகளிடம், நம் தாய் தந்தையர்களிடம் யூகிக்க வேண்டாம். அல்லாஹ்வின் அடியார்களே, தாயை பார்த்தால் நீ பெரியவனுக்குத்தான் பாசமாக இருக்கிறாய், அல்லது கடைசி பிள்ளைகளுக்கு தான் பாசமாக இருக்கிறாய். உன்னுடைய தாயை பார்த்து உங்களுடைய ஆண் பிள்ளைகளோடு தான் நீங்கள் பாசமாக இருக்கிறீர்கள், பெண் பிள்ளைகளோடு நீங்கள் பாசமாக இல்லை. இந்த வார்த்தையை எல்லாம் தூரமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அடியார்கள், எல்லாமே யூகத்தினால் வரக்கூடியதாகத்தான் இருக்கும். பெரும்பாலான விஷயங்கள் தாயையும் தந்தையிடம் 3 பேரில் 2 பேருக்கு நீ நன்றாக பார்க்கிறாய், ஒருவரை நீ ஒழுங்காக பார்ப்பதில்லை. இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? ஆதாரம் இருக்கிறதா? பெரும்பாலும் யூகத்தினாலேயே இப்படிப்பட்ட எண்ணங்கள். பிள்ளைகளை பார்க்கும்போது நீ பிள்ளைகளை தான் பார்க்கிறாய், கணவனை பார்ப்பதில்லை. நீ உனக்கு பிள்ளைகள் தான் முக்கியம், கணவன் உனக்கு முக்கியம் இல்லை. உனக்கு கணவன் தான் முக்கியம், உனக்கு வாப்பா தான் முக்கியம், பிள்ளைகள் முக்கியம் இல்லை என்று மாறி 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 பேசி பேசி யூகத்தினால் அழிந்தது எத்தனை பேர்? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, யூகிக்காத ஒரு சமூகமாக, திறம்பட இருக்கக்கூடிய சிந்தனையில் வாழக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. இபாதல்லாஹ், இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب، كان أحمد يقول بيننا وبينكم الجنائز.